ஞானத்தையும் வழங்குகின்றார். இந்த வாசகத்தில் நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கண்டு ஒரு ஆவியை காண்பது போலும் அவர்கள் உணர்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம் ஆவிகளுக்கு கைகால் கிடையாது, என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய கைகளையும் கால்களையும் காட்டுகின்ற நிலையை நாம் வாசிக்க கேட்டோம். நன்றாக கவனித்து பார்த்தோமானால் இயேசு தன்னுடைய உயிர்ப்பை உறுதிப்படுத்துகின்றார். இதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து மகதல மரியா உள்ளிட்ட சில பெண்களுக்கு தோன்றியிருக்கின்றார். எம்மாவுசிலே சீடர்களுக்கு 2 சீடர்களுக்கு தோன்றியிருக்கின்றார். இவர்கள் பெற்ற அந்த அனுபவத்தை, இவர்கள் கண்டுகொண்ட அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை மற்ற சீடர்களுக்கு சிறப்பாக வந்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள சற்று தயங்குகிறார்கள், அச்சத்தில் இருக்கின்றார்கள், சந்தேகிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அச்சத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் கடவுள் அவர்களுக்கு தோன்றி தன்னை வெளிப்படுத்துகின்றார், தன்னுடைய உயிர்ப்பை உறுதிப்படுத்துகின்றார். ஆகவே அவர்கள் அங்கு அவரை கண்டு வியந்து என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்படியெனில் அவர்கள் அந்த உயிர்ப்பை ஏற்றுக்கொண்டு நம்பினார்கள் என்பதை பார்க்கலாம். ஆகவே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நன்றாக கவனித்து பார்த்தோமானால் தன் கைகளையும் காலையும் காட்டினார் என்று தொட்டு உணர்ந்து அனுபவித்திருக்கின்றார்கள். இந்த தொட்டு உணர்ந்து அனுபவம் கடைசி இரவு உணவுலே முக்கியமாக நாம் பார்க்கலாம். எப்படி என்று பார்த்தோம்னால், இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது யோவான் இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே சாய்ந்தவராக இருப்பதாக நாம் பார்க்கலாம். அப்போது யோவான் நற்செய்தி எழுகின்ற பொழுது அவர் தொட்டு உணர்ந்த இயேசுனுடைய அந்த அன்பை உணர்ந்தவராக இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததை கல்லறைக்கு சென்று அவர் கண்டு நம்பியவராகவும் இருந்திருக்கிறார். ஆகவே தான் நற்செய்தியை அவர் சிறப்பாக அவர் தன்னுடைய நற்செய்தியில் எழுதுகின்ற பொழுது கூட மிக அழகாக எடுத்துரைப்பார். எவ்வாறெனில், கண்டேன் நம்பினார் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த நம்பிக்கையை இந்த தன்னுடைய சீடர்களுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து தோன்றினார், தொட்டு உணர்ந்து அனுபவியுங்கள் என்று எடுத்துரைத்தார் என்பதை பார்க்கலாம். இரண்டாவதாக, சிலுவை சாவு என்பது கட்டாயமானது என்பதை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இது தவிர்க்க முடியாது, இது இறை திருவுளம், மறைநூலில் இதைத்தான் எடுத்துரைக்கிறது, இறைவாக்கும் இதைத்தான் எடுத்துரைக்கிறது, திருப்பாடல்களும் இதைத்தான் எடுத்துரைக்கிறது. ஆகவே இது வாழ்வில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. ஆகவே இந்த மனித குலம் மீட்கப்பட வேண்டுமாயின் இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நியதி என்ற உண்மையை சீடர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். அதோடு மட்டும் அவர் நின்றுவிடவில்லை. மாறாக இந்த உண்மையை புரிந்து கொண்டு என்னுடைய பணி என்னோடு நின்றுவிடக்கூடிய ஒரு பணி அல்ல, மாறாக தொடர்ந்து ஆற்றப்பட வேண்டிய பணி. ஆகவே நான் எப்படி இந்த பாவிகள் மனமாற்றம் பெற்று தந்தையோடு இணைக்கப்பட வேண்டும் என்று எக்காலத்திற்கும் ஒரே பலியாக என்னை முழுமையாக நான் கொடுத்தேனோ, அதுபோல நீங்களும் சென்று மக்களை மனமாற்றுகின்ற அந்த பணியிலே, தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த பணியிலே, எனக்கு சான்று பகர்கின்ற அந்த பணியிலே தொடர்ந்து ஆற்றுங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றவராகவும் இருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவை கண்டு கொண்டு வாழ வேண்டும். எப்படி மகதல மரியா இயேசுவை கண்டாரோ, எம்மாவுசிலே இயேசு கிறிஸ்து அவர்களோடு உணவு அருந்துகின்ற பொழுது இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டார்களோ, எப்படி அறைக்குள் அடங்கி ஒடுங்கி பயந்து இருக்கின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு தோன்றி தன்னை வெளிப்படுத்திய போது சீடர்கள் அவரை கண்டு கொண்டாரோ, அவர்களைப் போல நாமும் இயேசுவை நம்முடைய வாழ்வில் கண்டு கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சான்று பகர்கின்றவர்களாக, உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட உயிர்ப்பின் மக்களாக வாழ நாம் தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்கள் அனைத்தையும் நம்முடைய பூலோகம் போற்றும் புண்ணிய தாயின் வழியாக ஆண்டவன் பாதத்தில் அர்ப்பணம் செய்வோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் செபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டும் என்றும், நல்ல ஆயரும் குருவுமாகி உம்மை பின்பற்றி வாழ வேண்டும் என்று உலகம் போற்றும் பொண்டிப்புதுமை தாயின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும்,
நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று உலகம் போற்றும் புண்டிப்புதுமை மாதாவின் வேண்டல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையும் தந்திரள வேண்டுமென்று உலகம் போற்றும் புண்டிப்புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று உலகம் போற்றும் புண்டிப்புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு வைத்திருக்கின்ற மன்றாட்டுகள் அனைத்தும் ஏற்று நிறைவாக தந்திடவும், தொடர்ந்து எப்பொழுதும் நாங்கள் உயிர்ப்பின் மக்களாக வாழ்ந்து உமக்கு சான்று பகர அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றருள்வாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவே எந்தன் வாழ்வே காணிக்கை தந்தேன் உன்மலர் பாதம், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்ற பலியாகுமாறு ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் வழிபொருட்களை கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்களும் அது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய் கிறிஸ்துவலையான சிறப்பான காலத்தில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலை அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்று ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரையும் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த பொழுது வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளால் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளால் கிண்ணத்தையும் எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும்
எங்கள் குடும்பங்களில் மரித்தோரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் உம்முடைய இரக்கம் எந்த ஆன்மாவிற்கு அதிகம் தேவையோ அந்த ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக பேராலய வளர்ச்சிக்காக உதவி புரிகின்ற உபகாரிகள், பேராலய உறுப்பினர்கள், இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், அன்னையின் அருள் வேண்டி வந்திருக்கின்ற பக்தர்கள், மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்திரளும். இவர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தும் உமது அருளால் நிரப்பப்படுவதாக. இவர்கள் சந்திக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தும் மீளக்கப்பெற்று உமது அன்பில் என்றும் இவர்கள் மகிழ்ந்திருக்க செய்திரளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் நம்பிக்கையோடு துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர், தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, குற்றங்களை, குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதுவும் இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவே இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழே உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில்
இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா. உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையா, உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா. என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே. இறைமகனே இன்று எழுந்தருள்வாய், இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, இத்திருத்தல பேராலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் VS லூர்து சேவியர் அடிகளாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே விரைவில் அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட அவரிடமிருந்து வேண்டி பல புதுமைகளை பெற்றிட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை பாண்டிச்சேரி லூர்து டிவியின் வழியாக மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து பயனடைய உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜப வழிபாடானது நடைபெறுகின்றது. மாலை 5:15 மணி முதல் இரவு 12 மணி வரை ஜப கூட்டமானது நடைபெறுகின்றது. இதில் ஏராளமானோர் பங்கு பெற்று அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றுச் செல்கின்றார்கள். அவர்களுடன் இணைந்து நீங்களும் இறை அனுபவம் பெற்றிட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஆண்டிற்கான நமது திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவானது மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நவநாட்களுடன் 14ஆம் தேதி இரவு ஆடம்பர தேர் பவனியோடு சிறப்பிக்க இருக்கின்றது. ஆகவே இந்த திருப்பலியில் பங்கு கொண்டு அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தும் பூண்டி மாதா வழியாக நிறைவேறவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் கிடைத்திடவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்திடவும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், ஆண்டவருடன் இருக்கின்றார். அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.
தங்க நிலவு தரணி வந்தது. நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. ஒரு தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. அமைதி பிறந்தது நம் அமளி அன்னையா, அன்பு மரி மாதாவை போற்றி பாடு. அமைதி பிறந்தது நம் அம்மல அன்னையா, அன்பு மரி மாதாவை போற்றி பாடு. பூலோகம் போற்றும் மரி மாதா வாழ்க, பூண்டி கோயில் கொண்ட தாயே வாழ்க, ஜென்மராக்கினியே என்றும் வாழ்க, ஜெகத்தை ஆள வந்த மாதா வாழ்க. ஏழைகளின் துயர் போக்கும் ஜீவஜோதியே, எங்கி நிற்போர் பாவம் நீக்கும் கன்னி மரியே. ஏழைகளின் துயர் போக்கும் ஜீவஜோதியே, எங்கி நிற்போர் பாவம் நீக்கும் கன்னி மரியே. பட்டு வண்ண மலரே பரிசுத்த ஒளியே, புதுமைகள் புரியும் புண்ணிய நதியே. உன் பார்வை போதுமே தீரும் தொல்லையே, உன் பார்வை போதுமே தீரும் தொல்லையே. தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. ஒரு தங்க நிலவு தரணி வந்தது.